எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சவுச்சவு வச்சு ஒரு கூட்டு பண்ணுறது எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, அப்புறம் கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க, வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் அரை பாகம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள். அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சு ஒரு 2 தக்காளி போட்டிருக்கு. 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி வைக்கணும். அதுக்கு அதில் சால்ட்டு போட்டுருங்க. நல்லா சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கியே வேக வைக்கணும். அது கொஞ்சம் அது நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறம் நம்ம சவுச்சவு சேர்க்கணும். சின்ன சின்ன சவுச்சவு 2 சவுச்சவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் அதுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்காங்க. இதில் மஞ்சள்தூள் போட்டுருங்க. இது கொஞ்சம் வதங்கினோன்னா இதை எடுத்து கொட்டிட்டு ஒரு விசில் வச்சு இறக்குனா போதும். கூட்டு ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டு காட்டுறேன். இந்த தேங்காய் பேஸ்ட் போட்டு அதனால் அந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டாச்சு. அந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அதில் ஒரு விசில் வச்சாலே போதும். அதனால் சவுச்சவு நல்லா வெந்துடுங்க. ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கி தான் போட்டிருக்கோம். பாருங்கள், நான் வெந்த பிறகு அதை காட்டுறேன். பாருங்கள், குக்கர் ஒரு விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். பக்காவாக வெந்துடுச்சு பாருங்கள். பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு ஒன்றா வேக வச்சுட்டு தேங்காய், ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி அதில் ஊற்றுனது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். வெந்து இப்போ ஜம்மன் வாசனையாக வருது. சாதத்துக்கு, சப்பாத்தி, சைட் டிஷ்ஷு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். என்ஜாய் பண்ணுங்கள்.